பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே நாம் ஆராதனையை ஆரம்பிப்போம், செபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த புதிய காலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 4 மாதங்களை கடந்து சுவாமி, இந்த 5ஆம் மாதத்திலே முதல் வாரத்திலே இப்படி தொழுகைக்கு வந்திருக்கிறோம். அப்பா, எங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். தொழுகை தேவ சமூகத்திலே உமக்கு உன்னதமாயிருக்க பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, நாங்கள் பாடுகிற பாடல்கள் உமக்கு துதியை ஏற்படட்டும். கேட்கிற வசனங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாய் மாற்றிக்கொள்ளுங்கள். தகப்பனே, நாங்கள் ஆராதனை முழுவதுமாய் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமேன். ஆராதனையின் ஆரம்பம். நாம் எழுந்து நின்று பாமாலையில் 2ஆம் பாமாலையை பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவும் வல்ல பிதாவே. வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். செபிப்போம். எங்கள் கிருபை நிறைந்த தகப்பனே, அருமையான இந்த தொழுகைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை, ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்.
அப்பா, இந்த தொழுகையிலே கர்த்தரின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கட்டும். தகப்பனே, தொழுகை முழுதுமாய் கர்த்தரின் சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை மட்டும் துதிக்க, உம்மை ஆராதிக்க, தகப்பனே உம்முடைய வாக்கியத்திலிருந்து கற்றுக்கொள்ள, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்க இந்த காலை வேளையிலே சுவாமி எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பா, வருகின்ற உம்முடைய பிள்ளைகளை துரிதமாய் அழைத்து வாருங்கள். தெய்வீக சமாதானம் ஆராதனை முழுவதுமாய் எங்களோடு இருந்து வழிநடத்திக் கொள்ள வேண்டுமாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமேன். பக்கம் 76, இரண்டாம் ஆராதனை முறையை நாம் அனுசரிப்போம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வானங்களை ஊடுருவி சென்ற தேவகுமாரனாகிய இயேசு என்று மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணுகின்ற அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க கடவோம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் சமய சகாயம் அருளும் கிருபையை கண்டடையவும் தைரியமாய் கிருபாசனத்திலே சேர கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியான கடவுளுக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறை உண்டு எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் எங்கள் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிந்தவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். அமர்வோம். பாவ அறிக்கை செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்பவனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உம்முடைய பார்வையிலும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுளின் ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தருள்வோம். சர்வ வல்லமை உள்ள கடவுளிடத்தில் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். பாவ அறிக்கை பாடலாக 187 பாடலை, கீர்த்தனையில் 187 பாடலை நாம் பாடுவோம். தந்தேன் என்னை இயேசுவே,
இந்த நேரமே உமக்கு.
இன்று அடியேனை நிரப்பும். அன்று சிஷாக்கு அழைத்த ஆவியார் இன்று அடியேனை நிரப்பும். தந்தேனை இயேசுவே உமக்கே தந்தேனை இயேசுவே இந்த உமக்கே. கண்களை மூடி கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை அறிக்கை இடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளில் விட்டு வழி விலகி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளையும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தக்காதவர்கள் செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் வரும் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து மூலியமாய் கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். திருவசன வாக்கியங்களை நாம் கேட்போம். முதலாவதாக சங்கீத பாகத்தை நாம் மாறி மாறி வாசிக்க கேட்போம். எழுந்து நின்று நாம் 63ஆம் சங்கீதத்தை எழுந்து நின்று நாம் மாறி மாறி வாசிக்க கேட்போம். இந்நாளுக்குரிய வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 1 கடைசி வரை நாம் மாறி மாறி வாசிக்க கடவோம். தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையை பாடின சங்கீதம். தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாயத்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேலே தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உன் கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். நினைத்ததையும் கொழுப்பையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்துமா திருப்தியாக்கும். என் வாய் ஆனந்த கவிப்புள்ள உதல்களால் உம்மை போற்றும். நீர் எனக்கு துணையாய் இருந்தியானால் உமது சட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன்.
என் பிராணனை அரிக்க அரிக்க தேடுகிறவர்களோ, அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். ராஜாவே, தேவனில் களி கூறுவார், அவர் பேரிலே சத்தியம் பண்ணுகிற யாவரும் மேன்மை பாராட்டுகிறவர்கள் பொய் பேசுகிறவர்களின் கை அடைக்கப்படும் என்பது வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் வாசித்தாயிற்று. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். அமர்வோம். பழைய ஏற்பாட்டின் பாகம் எரேமியா 31 அதிகாரம் 1-6 வாக்கியங்கள். முதலாம் வேத பாடமாக எரேமியா 31 1 துவங்கி 6 முடிய. எரேமியா 31 1 முதல் 6 முடிய. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கடைபிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை தப்பா பச்சிட்டுப்பா 1 முதல் 31 தப்பா படிச்சுட்டுக்கிறேன். சாரி, தப்பா படிச்சுட்டுக்கிறேன். எரேமியா 31 1 முதல் 6 முடிய. அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருணையத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேலவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சத் தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எப்பிராயீமின் மலைகளிலுள்ள ஜாமக்காரர்கள் கூறும் காலம் வரும் என்பது வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நிறுவ பாடமாக எபேசியர் 3 அதிகாரம் 14-19 வாக்கியங்கள்.
ಎಪಿಸೆಂಟ್ ಪುಟ ಸಂಖ್ಯೆ 3 ವಾಕ್ಯ 14-19. ಹೇಗಿರಲಾಗಿ ಯಾವ ತಂದೆ ಎಂಬು ಭೂಷಪರ ಲೋಕಗಳಲ್ಲಿ ರೂಪ ಪ್ರೀತಿ ಜನವು ಹೆಸರು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತದೋ ಆ ತಂದೆಯ ಮುಂದೆ ನಾನು ಮೋನಕಲಾಗು ಎರಡಿಕೊಂಡು ನೀನು ದೇವರಾತ್ಮನ ಮೂಲಕ ಅಂತರದಲ್ಲಿ ವಿಶೇಷ ಬಲ ಮುಂದಿರಾಗುವ ಹಾಗೆಯೂ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕ ನಿನ್ನ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವ ಹಾಗೆಯೂ ಆತನ ಆತ್ಮ ಮಹಿಮೆ ಶೀತಯದಲ್ಲಿ ಪ್ರಕಾರ ಅನುಗ್ರಹಿಸಲಿ. ನೀನು ದೇವರ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನೆಲೆಕೊಂಡು ನಿಂತು ಅದರ ಅಗಲ ಉದ್ದ ಎತ್ತರ ಆಳ ಎಷ್ಟೆಂಬುದು ದೇವಜನರಲ್ಲಿ ರೊಂದಿಗೆ ಗ್ರಹಿಸಲು ಜ್ಞಾನಕ್ಕೆ ಮೀರುವ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಳು ಪೂರ್ವ ಶಕ್ತರಾಗಿರುವುದು ದೇವರ ಸಂಪೂರ್ಣತೆಯ ಮಟ್ಟಿಗೂ ಪರಿಪೂರ್ಣರಾಗುವ ಹಾಗೆ ನಿಮಗೆ ದಯಪಾಲಿಸಲು ಎಂದು ಆತನನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಆಮೀನ್. உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கீர்த்தனைகளில் 375ஆம் பாடலை நாம் பாடுவோம். பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்தர் குழம் கூடுவேன். இந்த பாடலை சவரிராயன் இயேசுதாசன் எழுதியிருக்கிறார். ஒரு 2 வார்த்தைகள் நான் என் மனதிலே அவரை பற்றி கூற வேண்டும் என்று இருக்கிறேன். சவரிராயன் இயேசுதாசன், டாக்டர் சவரிராயன் இயேசுதாசன் FRCS ஃபெலோ ஆஃப் லாயர் சர்ஜரி என்று லண்டனிலே இங்கிலாந்திலே படித்தவர். அவர் படிக்கும்போது அவருடைய நண்பர் ஒருவர் இருந்தார். அவரும் டாக்டர் தான். இருவரும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து திருப்பத்தூர் என்ற இடத்திலே ஒரு ஆசிரமத்தை கட்டி, இவர் பெரிய டாக்டராக இருந்தாலும் தமிழிலே எத்தனை புலமை வாய்ந்தவர் என்றால் அநேக பாடல்களை எழுதியிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள ஆசிரமம் என்ற ஆசிரமத்தை நிறுவி அவர் தேவனுக்கென்று மக்களுக்கு எந்த செலவில்லாமல் அவர் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸோ அல்லது மற்ற காரியங்களோ செய்து வந்தவர். ஏன் இது நினைவு கூறுகிறேன் என்றால், நான் சிறுவனாக இருக்கும்போது எங்களுடைய ஆலயத்தில், தென்னிந்திய திருச்சபை நல்லாயன் மெய்ப்பன் ஆலயத்தில் அவரை விசேஷித்த நாட்களிலே அழைப்பதுண்டு. அருமையான செய்தியை கொடுப்பார் தேவ ஊழியர். இவர் பாடிய பாடல்கள் பரவசமூட்டும் பாடல்கள், உள்ளத்தை தொடும் பாடல்கள். பக்தருடன் மேலே இருக்கிற பரம சபையிலே அந்த சபையோடு கூட நான் சேர்ந்து இப்போது பாடுகிறேன் என்ற கருத்தான பாடல், அருமையான பாடல். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். இவ்விதமான அநேக ஊழியக்காரர்கள் எழும்பி தேவனை துதிக்கின்ற பாடல்களை எழுப்பி தலைமுறையாக தேவனை துதிக்கின்ற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கருத்தோடு இந்த பாடலை நாம் பாடலாம். அருள்நாதர் மார்பின் இன்ப
ஈகமும் பரமும் ஒன்றே இவடியார்க்கு அகமும் ஆண்டவர் அடியே சுகமும் நற்செல்வமும் சுற்றமும் முற்றமும் சுகமும் நற்செல்வமும் சுற்றமும் முற்றமும் நிகரில்லாத ரட்சகன் இன்ப பொற்பாதமே பக்தருடன் பாடுவே தாயின்தயவுடையார் தமியனின் சேயன் கண்மூடுகையில் தாயின்தயவுடையார் தமியனின் சேயன் கண்மூடுகையில் மாயோனி பசும் பொன்னே பக்தர் சிந்தாமணி மாயோனி பசும் பொன்னே பக்தர் சிந்தாமணி தூய திருபாத தரிசனம் தந்தருள் பக்தருடன் பாடுவே பரம சபை முக்தர் கோலம் கூடுவே நான் பக்தருடன் பாடுவே பக்தருடன் பாடுவே பக்தருடன் பாடுவே சுவிசேஷ பாடத்திற்காக நாம் எழுந்து நிற்போம். பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 15 - 19 வாக்கியங்கள். நற்செய்தி பாடமாக யோவான் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி 19 முடிய. யோவான் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி கடைசி முடிய. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இள வயதுனலாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீர் முதிர் வயது உள்ளனாகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 18-19 John chapter 21 verse 15 to 19.
After they had eaten, Jesus said to Simon Peter, Simon, son of John, do you love me more than this other do? Yes, Lord, he answered. You know that I love you. Jesus said to him, take care of my lambs. A second time Jesus said to him, Simon, son of John, do you love me? Yes, Lord, he answered. You know that I love you. Jesus said to him, take care of my sheep. A third time Jesus said, Simon, son of Jonah, do you love me? Peter was said, because Jesus asked him the third time, do you love me? So he said to him, Lord, you know everything. You know that I love you. Jesus said to him, take care of my sheep. I am telling you the truth. When you were young, you used to get ready and go anywhere you wanted to. But when you are old, you will stretch our hand, and someone else will bind you and take you where you don't want to go. In saying this, Jesus was indicated the way in which Peter would die and bring glory to God. Then Jesus said to him, follow me. Amen. கிறிஸ்துவே உமக்கு மகிமையுண்டாவதாக. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உலையான சேற்று நின்று தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்று நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆம் ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீங்கள் இறங்கி வாருங்கள் சுவாமி. உம்முடைய சத்திய வார்த்தைகளை அறிந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாருங்கள் சுவாமி. இதில் இருக்கிற ரகசியங்களை புரிந்து கொண்டால் நீர் காட்டுகிற அன்பையும் நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தையும் நித்திய வாழ்வின் மகிமையும் தகப்பனே இந்த பூலோகத்திலே அதை அனுபவிக்க எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். நீர் பேசுங்கள் சாமி, நாங்கள் கேட்கட்டும்.
இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமேன். அமருவோம். என் அன்பு திருச்சபை மக்களே, இந்த காலை வேளையில கூட உங்கள் மத்தியிலே இருப்பது எனக்கு அதிக மகிழ்ச்சி. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன். ரெவரண்ட் ராஜா ஐயா அவர்களை வாழ்த்துகிறேன். கமிட்டி மெம்பர் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். விசேஷமாக என் அன்பு வாலிப பிள்ளைகள் அனைவரும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். அருமையான உங்கள் பாடல்களை கேட்பதிலே நான் ரசிகன். நான் எங்கள் ஊரில் இல்லாட்டி கூட வெளியில் உங்கள் பாடல்களை நான் கேட்டு மகிழ்வேன். ஆகையினாலே கர்த்தர் நமக்கு அருமையான வாலிப பிள்ளைகளை கொடுத்துக்கிறார். கர்த்தர் உங்களுடைய தாளந்தங்களை ஆசீர்வதிப்பாராக. அதிக பயணத்திற்கு பின்பாக நான் மத்தியிலே வந்திருப்பது கர்த்தர் கொடுத்த கிருபை. டோக்கியோ, ஒசாக்கா ஜப்பானில் இருக்கிறது. அங்கு சென்று ஏறக்குறைய ஒரு 10-12 நாட்கள் இருந்து பிறகு கொரியாவுக்கு சென்றிருந்தேன். ஏன் இதை அறிவிக்கிறேன் என்றால், அங்கு ஒரு ஆலயத்திற்கு சென்றேன். ஒயாடோ ஃபுல் காஸ்பல் சர்ச். எத்தனை பேர் அந்த ஆலயத்தில் மெம்பர் இருப்பாங்கன்ட்டு யோசிக்கிறீங்க? ஏறக்குறைய 9 லட்சம் மக்கள் இருக்கின்ற உலகத்திலே பெரிய ஆலயம் அதுதான். நான் என் பிள்ளைகளை நான் கேட்டுக்கொண்டேன், தயவு செய்து எப்படி ஆகிலும் என்னை அந்த ஆலயத்திற்கு எல்லா ப்ரோக்ராமும் கட் பண்ணிட்டு என்னை கூட்டின்னு போனோம் அப்படின்னு. 26ஆம் தேதி கடந்த மாதம் ராத்திரி 8:30 மணிக்கு ஒரு சர்வீஸ் இருந்தது. தொடர்ந்து சர்வீஸ் இருக்காங்க, தொழுகை இருக்கும். 8:30 மணி ராத்திரிக்கு சர்வீஸ் போனோம். குறிப்பாக என்னுடைய பேர பிள்ளை ஒருவர் இருக்கிறால் அவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கே ஜெபித்து வந்தோம். ஏன் இதை அறிவிக்கிறேன் என்றால், இந்த அழகான பெஞ்சுகளை பார்த்து எனக்கு அகமகிழ்ந்தேன். காலையில் லாசரையா, ஆண்ட்ரு அவர்கள், நம்முடைய கமிட்டி மெம்பர் அனைவருக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய திருச்சபை மக்கள் இவ்வளவு ஆதரவு காட்டி இந்த அருமையான பெரிய ஆலயங்களிலே, அநேக ஆலயங்களிலே நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல பல நாடுகளிலே நான் ஆலயங்களுக்கு சென்றிருப்பேன். ஆனால் அழகான இது விதமான ஒரு பெஞ்சுகளை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆனால் காலியாக இருக்குது, காலியாக இருக்குது. அதை தான் நான் சொல்ல யோசித்து பார்த்தேன். பிரைஸ் தி லார்ட். அதற்காக நிறைய இது எல்லா ஜனங்களும் இருக்கிற 40-50 குடும்பம் தானே. நம் வீட்டில் இருக்கிற மக்களை நாம் பிள்ளைகளையோ கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ விட்டு வரக்கூடாது. தயவு செய்து மேசையா ஆலயம் முழுவதுமாய் நிரம்பி இருக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தை கூட நிரப்புற மக்களாய் வாழ வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். ஆகையினால அழகான இந்த பெஞ்சுகளை செய்த நம்முடைய கமிட்டி மெம்பர் அனைவருக்காகவும், நம்முடைய திருச்சபை மக்கள் உழைத்த, அதற்கு காணிக்கையாய் கொடுத்த அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஏதாவது நாம் செய்வது வேண்டுமானால் கர்த்தர் நமக்கு அதை மறுபடியுமாக 100 அத்தனையாக கொடுக்கிறார். நான் அதை பார்க்கிறேன். ஏனென்றால் நம்முடைய வாலிப பிள்ளைகளை பார்க்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிக்க போகிறார். ஏனென்றால் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள். ஆகினால் நம்முடைய படிப்புகளை கவனம் செலுத்துங்கள். நல்ல உத்தியோகத்திற்கு போக வேண்டும். நம் பிள்ளைகள் அனைவரும், நம்முடைய குடும்பங்கள் அனைவரும் நல்ல வளர்ச்சியை பார்க்க வேண்டும். பற்றாக்குறை இருக்கக்கூடாது. கர்த்தர் அப்படி செய்வாராக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான ஒரு தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆங்கிலத்திலே வாக் வித் கிரைஸ்ட் இன் பேஷனேட் லவ் என்றால், தமிழில் என்னவென்றால், கிறிஸ்துவுடனே பேரன்புடன் நடவுங்கள். கிறிஸ்துவோடு கூட பேரன்புடன் நடவுங்கள் என்றால், இயேசுவினோடு கூட நாம் எப்படியாக உறவாடி வாழ்ந்து அவருடைய அன்பிலே நாம் நடக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த கால வேளையில குறிப்பாக யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அருமையான ஒரு செய்தியை தியானிக்க இருக்கிறோம். ஆனால் எபேசியர் 3:14-19
எரேமியா 31:1-6 கூட நாம் பார்க்கும்போது, எபேசியர் குறிப்பாக 3ஆம் அதிகாரத்திலே யூதர்களையும் புறஜாதிகளையும் எப்படியாக ஒருங்கிணைத்து இயேசுவின் பிள்ளைகளாய், தேவனுடைய பிள்ளைகளாய் ஒப்புரவாகின்ற ஒரு காரியத்தை பவுலடியார் எழுதியிருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் கவனமாக கேட்க வேண்டும். யாரும் பிள்ளைகள் இடத்துல பேசக்கூடாது. உங்களுக்கு இவ்விதமான செய்தி கிடைக்காது. அதனால நான் அதிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், கவனமாக நீங்கள் கேளுங்கள். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 21 அதிகாரங்கள் இருக்கின்றது. அதிலே 20ஆம் அதிகாரத்திலே யோவான் எழுதி முடித்து விடுகிறார். யோவான் எதை வலியுறுத்துகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்ற செய்தியை கொடுப்பதற்காக 7 அற்புதங்களும், 7 நானே என்று, நானே வாசல், நானே ஜீவாப்பம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவன், இதமாக 7 என்று 7 காரியங்களை கொடுத்து 7 அற்புதங்களை அவர் குறிப்பிடுகின்றார். இந்த வழியாக 20ஆம் அதிகாரத்திலே சுவிசேஷ பாகம் முடிவடைந்தது. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 31வது வாக்கியத்தில் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இவர்தான் தேவகுமாரன். தேவகுமாரன் என்று யூதர்கள் மறுதலித்தார்களே, அதற்காக சிலுவையில் அறைந்து அவரை கொன்று போட்டார்களே, இவர்தான் தேவகுமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். அவருடைய நாமத்தினாலே விசுவாசிக்கும் போது நித்திய ஜீவனை அடையவும் இவைகள் எல்லாம் 20 அதிகாரத்தை எழுதி முடித்து விட்டார். ஆனால் 21ஆம் அதிகாரம் 3 சுவிசேஷ பாகத்திலும் இல்லை. இந்த இந்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும். என்னவென்றால், சிலுவை மரணத்தின் போது சீஷர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள்? ஒருவர் மட்டும் இருந்தார், யோவான் மட்டும் இருந்தார். மற்ற சீஷர்கள் என்ன ஆனார்கள்? பயந்து ஓடி ஒளிந்து கொண்டார்கள். ஏனென்றால் இவர்களை கூட கொலை செய்து விடுவார்கள் என்று. ஆகையினால இந்த சூழ்நிலையில எல்லா சுவிசேஷ பாகங்களும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை கொடுத்துவிட்டு, பிறகு சிதறி சென்ற இந்த சீஷர்கள் எப்படியாக தொடர்ந்து ஊழியத்தை நடத்தி வந்தார்கள். இயேசு செய்த 37 அற்புதங்களில பெரிய அற்புதம் என்னை பொறுத்தவரை எதை சொல்ல வேண்டும் என்றால், 12 பேரை வைத்துக்கொண்டு 2000 ஆண்டுகளாய் இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதுமாய் நிரம்பி வருகிறதே. வருகிற இயேசு கிறிஸ்து மேசையா வரும் வரை இந்த சுவிசேஷம் அழிய போவதில்லை, நிறுத்த போவதில்லை. யார் வந்தாலும் வராவிட்டால் இந்த பூமியில இதுதான் ஒரு பெரிய அற்புதம். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கலிலேயா நாட்டை சேர்ந்தவர்கள். அவர்கள் நம்மை போல சாதாரண மக்கள் தான், படிப்பு அறிவு இல்லாதவர்கள், மீனவர்கள். கலிலேயா என்று சொல்லும்போது மீன் பிடிக்கிற ஒரு சமுதாயம். ஒருவேளை வளர்ந்த அறிவிலே மிகுந்த சிறந்த அவிதமான மக்களை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. இயேசு சுவாமி சாதாரணமான மக்களை, எளிய மக்களை கலிலேயா பாகத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். சில நேரத்தில் எந்த பாகத்திலிருந்து வந்திருக்கிறீங்க நம்ம கேட்கும்போது, இந்த ஊருன்னு சொல்லும்போது, இந்த இடம்னு சொல்லும்போது சில பேர் ஓ அந்த இடமா அப்போ நம்மளை கீழே பார்க்குவாங்க இல்லையா, இந்த இடம் தெரியும் இல்லையா சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படி பார்க்குவாங்க. அது மாதிரி பார்க்கிற இடத்தில் இருந்து வந்த மக்களை கர்த்தர் என்ன செய்தார் என்றால், 2000 ஆண்டுகளாய் இந்த நற்செய்தி இந்த நாளிலும் கூட நம் கையில் கொடுத்து நம்மை வாழ வைத்திருக்கிறார். இது பெரிய அற்புதம். இது என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆகையினால சிதறி சென்ற இந்த சீஷர்கள் எப்படியாக தொடர்ந்து ஊழியத்தை செய்தார்கள், அல்லது திருமறையில சுவிசேஷ பாகத்திற்கும் மற்ற அப்போஸ்தலர் எழுதின நடபடியிலிருந்து தொடர்ந்து வருகின்ற தேவனுடைய புத்தகங்களுக்கும் ஒரு லிங்க் மத்தியமாக இருப்பது தான் 21ஆம் அதிகாரம் யோவான் எழுதிய நற்செய்தி நூல். ஆகையினால இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம் என்றால், இயேசு
இவர்களை மறுபடியுமாக தன்னுடைய ஊழியத்திற்கு அவர்களை என்ன செய்கிறார்? அழைத்த பிறகு அதை புதுப்பித்துக் கொள்கிறார். இவர்களை எப்படி ஒப்புரவாக செய்து தொடர்ந்து இந்த ஊழியத்தை, தேவ ஊழியத்தை, கனமான ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற காரியத்திலே இயேசுசாமி 3.5 ஆண்டுகள் இவர்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியை கொடுத்து மறுபடியுமாக இவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும், அவர் விட்டு சேர்ந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற காரியத்திலே அவர் பரலோகத்திற்கு போவதற்கு முன்பாக 40 நாள் இந்த உலகத்திலே இருந்து இவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி செய்தியை வரும் காலங்களிலே நம்முடைய ஒவ்வொரு தலைமுறைக்கும் செல்ல வேண்டும் என்ற ஒரு பெரிய அந்த மிஷன், அந்த எண்ணத்தோடு இந்த 21ஆம் அதிகாரம் எழுதியிருப்பதை பார்க்கின்றேன். ஆனால் என்ன நடக்கிறது என்றால் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியத்தில் சீமோன் பேதுரு அவனோடு கூட 2ஆம் வாக்கியத்தில் 7 பேர் இருக்கிறார்கள் சீஷர்கள். நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மத்திய எழுதிய நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 19வது வாக்கியத்தில் பேதுருவையும் அவருடைய நண்பர்களையும் அழைக்கும் போது இவர்களை என்ன பிடிக்க அழைத்தார்? மனுஷர்களை பிடிக்க வேண்டும் என்று அழைத்தார். மீன் பிடிப்பதில்லை, மனுஷர்களை பிடிக்க வேண்டும் என்று அழைத்தார். ஆனால் இவர்கள் எதை பிடிக்க இப்பொழுது சென்று விட்டார்கள்? மறுபடியும் இவர் இல்லை என்று. என்னால் அவர் கொலை செய்யப்பட்டார். அவருடைய தலைவர் இவ்விதமான மரணத்தை அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆகையினால பழைய தொழிலுக்கே போயிடலாம். வீட்டில் ஒருவேளை ரொம்ப கஷ்டம் கூட இருக்கலாம். ஆனால் பேதுருவை பற்றி நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். பேதுரு அப்பா ட்ரேட் யூனியன் லீடர். மீன் பிடிக்கிறாங்களே அந்த சமுதாயத்திற்கு தலைவர் அவர். அதனால தான் பேதுரு எப்பவுமே துடுத்துடும் பேசுவார், தைரியமாக பேசுவார், லீடர்ஷிப்பில் இருந்தார். ரோமில் கூட வெட்டிக்கன் பேலஸில் அவரது ஸ்டாச்சு இருக்குது, பார்த்துருக்குறேன். ஆகையினால அங்கே பெரிய ஒரு போப்புனுடைய அல்லது ரோமன் கத்தோலிக்கனுடைய அந்த பேதுனுடைய இணையிலே வந்த போப் என்று சொல்கிறார்கள். ஆகையினால இந்த இடத்துல சீமோன் பேதுரு என்ன செய்கிறான்? இவனோடு கூட சேர்ந்த அனைவரும் நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லும்போது, நாங்கள் அனைவரும் வருகிறோம். அவர்களுக்கு கொடுத்த கட்டளையும் அவருக்கு கொடுத்த ஒரு பெரிய வேலையும் விட்டுவிட்டு மீன் பிடிக்க போகிறோம் என்று சொல்கிறார்கள். அப்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, நான் மீன் பிடிக்க போகிறேன் சொல்லும் போது, நாங்களும் உன்னோடு கூட வருகிறேன் என்று போய் உடனே படவில் ஏறி அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அநேக இடங்களிலே நான் சென்றிருக்கிறேன். மீன் பிடிக்கிறவர்கள் ராத்திரியிலே அவர்கள் படகை ஓட்டி கொண்டு செல்வார்கள். காலையில் வரும்போது அவர்கள் மீன்களை எடுத்து வருவார்கள். ஏனென்றால் ராத்திரியிலே இருள் இருக்கும்போது மீன்கள் மேலே வரும். அப்போது வலையை போட்டு காலையில் இழுத்து கொண்டு வருவார்கள், மீன் கிடைக்கும். ஆனால் இவர்கள் மீன் பிடிப்பதிலே நிபுணர்கள். ராத்திரி முழுவதும் ஒன்றும் பிடிக்கவில்லைங்களா? ஏன் சொன்னீங்களா? ஏன் சொல்லுங்க பார்க்கலாம், யோசித்து பாருங்க. இவர்களை அழைத்தது தேவ ஊழியத்திற்கு, மனிதர்களை பிடிக்க வேண்டும் என்று அழைத்தார். அதற்கு 3.5 ஆண்டுகளாய் இவர்களுக்கு சிரமப்பட்டு இவர்களை தயார் செய்தார், ட்ரைனிங் கொடுத்தார். ஆனால் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சொந்த தீர்மானங்கள் எடுப்பதினால இவருடைய நிபுணர்கள், மீன்பிடிப்பு தொழிலிலே அதிக நிபுணர்கள், எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றோமே, அவ்விதமாக இருந்தவர்கள் ஒரு மீன் கூட கிடைக்கக்கூடாது. இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாது இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை அநேக காரியங்களை தோல்வி அடைந்தது இதற்கு தான். நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள், நாம் கீழ்ப்படிந்து பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு ஜெயத்தையும் வெற்றியையும் சமாதானத்தையும் தான் தருவார். இதுதான் இதனுடைய காரியம். A defeated and failed condition.
அப்பொழுது ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார். விடிய காலம் வரை ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார். விடிய காலமான போது இயேசு கரையிலே நிற்கிறார். இந்த கலிலேயா கடல், திபேரியா கடல், இதெல்லாம் ஒரே கடல் தான். இதுக்கு வேற வேற பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இயேசு இரவு முழுதும் காத்து கொண்டு காலையிலே விடிய காலமான போது அந்த இடத்துல வந்து நிற்கிறார். இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு நம் மத்தியில் இருந்தால் கூட இப்பொழுது அவரை விட்டு தூரம் இருக்கும்போது நம்முடைய கண்கள் அவரை பார்க்க முடியாது. அதுதான் செய்தியே. யாரெல்லாம் இயேசுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோமோ, அவரில் நடக்கிறோமோ, அவரை பின்பற்றி நடக்கிறோமோ, அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறோமோ, அவர்கள் கண்களுக்கு இயேசு காணப்படுவார். ஆனால் யாரெல்லாம் இயேசு விட்டு அவருடைய வாக்கியத்தை விட்டு அவருக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது என்ன நடக்கிறதுனால அவர் நம்ம மத்தியில் இருந்தால் கூட நம்ம கண்களுக்கு தெரிய மாட்டார். இதுதான் செய்தி. இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே என்று அழைக்கிறார். ஏன் பிள்ளைகளே? ஏன்பா உனக்கு இவ்வளவு 3.5 ஆண்டுகளாய் எவ்வளவு அற்புதங்கள் பார்த்தீங்க, எவ்வளவு செய்திகளை கேட்டுங்க, எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றீங்க. லாசரு உயிரோட எழுதலாம் 4 நாள் ஆன பிறகு அதை பார்க்கலையா நீ? சும்மா கொஞ்சம் அப்பமும் மீன் 2 துண்டை வச்சுட்டு 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தனே, அதெல்லாம் பார்க்கலையா? ஆகையினால பிள்ளைகளே என்று அழைக்கும் போது சைல்டிஷ், ஆங்கிலத்தில் சைல்டிஷ்னா சைல்டு லைக் வேற, சைல்டிஷ் வேற. சைல்டிஷ்னா சும்மா சும்மா கோச்சுக்குவாங்க சில பேர், பெரியவங்க கூட. அவங்க சைல்டிஷ் தான். அவங்க சின்ன குழந்தைங்க பாருங்க, கொஞ்சம் திட்டின உடனே முறிக்கும், ஓடிடும், அழும். சாக்லேட் கொடுத்தோன்னே அப்படியே மகிழ்ச்சி ஆகும். சைல்டு லைக். நீங்கள் சிறு பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் சேர மாட்டீர்கள் என்று இயேசுவின் வார்த்தை என்னவென்றால், அது உள்ளத்தை போல கபடற்றதாய், நீங்கள் திட்டா கூட கொஞ்ச நேரம் பொறுத்து சந்தோஷமா இவங்களோட பேசுகிறதாய் அல்லது மகிழ்ச்சியா என்னை பார்க்கிறதாய், இவ்விதமான ஒரு மனப்பான்மை விடுவது சைல்டு லைக். ஆனால் இந்த வார்த்தை பிள்ளைகளை என்று சொல்லும்போது சைல்டிஷ். என்னடா டே, இந்த மாதிரி வேலைக்கு வந்துட்டீங்களே, உன்னை இனத்துக்காக நான் உன்னை ட்ரெயின் பண்ணேன், உன்னை வைத்துக் கொண்டு பரலோக ராஜ்யத்தை நிரப்புகின்ற வேலைக்காக உன்னை அழைத்திருக்கிறேனே, உன்னை இந்த எப்படி சொல்றதுன்னா, மனிதர்களை பிடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் நிலப்பகுதியிலே வந்து இந்த மக்களை நீங்கள் துன்பத்திலும் கஷ்டத்திலும் பாவத்திலும் வியாதியிலும் பிசாசின் பிடியிலும் சாவின் பயத்திலும் இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்க உன்னை அழைத்திருக்கிறேன். எப்போது? காலா காலமாய், தலைமுறை தலைமுறையாய் இந்த வாக்கியங்களை மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள அழைத்த நீங்கள் என்ன செய்தீர்கள் என்றால், திரியும் அந்த கடலுக்கே சென்று விட்டீர்கள். இந்த மீன்கள் அல்லது உங்கள் பழைய தொழிலுக்கு சேர்ந்து விட்டீர்கள் என்று அழைத்து, இவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு தெரியும், புசிக்கிறது ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்று அவர்கள் கேட்கிறார்கள். இவ்விடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார்கள். வாழ்க்கையிலே இயேசுவை விட்டு தூர சென்ற மக்களுடைய வாழ்க்கையில ஒன்றும் தான் இருக்காது. என் அன்பு தேவ மக்களே, இதனுடைய கருத்து என்ன? இயேசுவின் வாழ்க்கையிலே யாரெல்லாம் நிலைத்து நிற்கிறோமோ, வாழ்கிறோமோ, அப்படி அன்பிலே நாம் இருக்கிறோமோ, நமக்கு பற்றாக்குறை எதிலுமே இருக்க கூடாது. சரீர பலவீனங்கள் எல்லாம் எடுத்து போடுவார், ஆன்மீக பலவீனங்கள் எல்லாம் எடுத்து போடுவார். நம்முடைய வாழ்க்கையை பசுமையும் செழுமையாம் தான் மாற்றுவார். ஏனென்றால் அவர் அப்படிப்பட்டவர், தேவைக்கு மேலாய் கொடுக்கிறவர். என் அன்பு திருச்சபை மக்களே, அப்போது இவர் என்ன பார்க்கிறார் என்றால், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்போது உங்களுக்கு அகப்படும் என்றார். அவர் போட்டு திரளான பெண்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். திரளான மீன்கள் கீழே
வலையை எடுக்கும்போது 153 மீன்கள் என்று பார்க்கிறோம். பெரிய மீன்கள் என்று பார்க்கிறோம். திரளான மீன்கள். விடிய காலம் ஆயிடுச்சு. கவனிங்க நல்லா. ராத்திரியிலே இவங்களுக்கு மீன் கிடைக்கல. பகல்ல மீன் கிடைச்சிக்குமா? ஏன்னா பகலான பிறகு மீன்கள் எல்லாம் கீழே போயிடும் இல்லைங்களா? யார் சொல்லியது இது? இயேசுவின் வார்த்தை. எப்படி கொண்ட வார்த்தை? மீன்களையும் கடல்களையும் உண்டாக்கியவர் இவர். இவர் சொன்னால் அது ஆகும், இவர் கட்டளையிட்டால் அது நிற்கும். அப்படியே யோசுவாவை கொன்று சூரியனை நில் என்று சொல்லும் போது நிற்கவில்லையா? அதே இயேசு கிறிஸ்து தான் இது. அதே யெகோவா தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையினாலே என் அன்பு சொந்தங்களே, இந்த இடத்துல பார்க்கும்போது அதே வலை, அதே மீன் பிடிக்கிறவர்கள், அதே போட்டு, அதே கடல் தான். இவர் சொல்லிய பிறகு ராத்திரியிலே கிடைக்காத மீன்கள் பகலிலே அதிகமாய் கிடைத்திருப்பதை பார்க்கிறோம். ஏன்? இயேசுவின் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த இடத்துல நாம் என்ன பார்க்கிறோம்? ஐயா, ராத்திரி முழுதும் பிடிக்கல, பகலாயிடுச்சே, மீன்கள் கிடைக்காது. எங்களுடைய அனுபவம் பிரகாரமாக யாரும் ஒன்றும் சொல்லவில்லை. நம்முடைய அனுபவம் முக்கியம் அல்ல, நம்முடைய டேலண்ட் எல்லாம் முக்கியம் இல்லை, நம்முடைய எல்லா விதமான அறிவுகளும் முக்கியம் அல்ல. ஆனால் இயேசுவின் வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறோமோ அப்போது என்ன நடக்கும் என்றால், திரளான மீன்கள் இழுக்க மாட்டாத படகுக்கு அப்புறமாக போடும்போது வலையை இழுக்க முடியவில்லைனா, ராத்திரி முழுதும் தோல்வியற்ற வாழ்க்கைக்கு இழுக்க முடியாத ஆசீர்வாதம் இந்த காலை வேளைகளுக்கு நமக்கு கிடைக்கணுமா? எப்போது என்றால் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, வார்த்தையை படிக்கும் போது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போது இயேசுக்கு அன்பா இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து இவர் கர்த்தர் என்று சொன்னான். யாரெல்லாம் இயேசுவின் இடத்தில் அன்பா இருக்கிறார்களோ அவர்களை கண்கள் மட்டும் தேவனை காண்கின்ற ஒரு பாக்கியத்தை இந்த இடத்திலே பார்க்கின்றோம். ஆகையினாலே தொடர்ந்து இந்த வாக்கியங்களிலே நாம் முதலாவது பார்த்தால், இவருடைய கால் அல்லது அழைப்பு, அதை அவர் என்ன செய்கிறார் என்றால் புதுப்பித்துக் கொள்வதற்காக இந்த காரியத்தை செய்கிறார். இரண்டாவதாக இந்த இடத்திலே கன்சர்ன், கரிசனை. என்ன கரிசனை? 9வது வாக்கியத்திலே அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டு இருக்கிறதை, அதில் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். கீழ்ப்படியாத மக்களுக்கு சத்தியவேதத்திலே ஒரே இடத்துல மட்டும் இயேசு சாமியை சமைத்து வைத்ததை இந்த இடத்துல பார்க்கின்றோம். சில நேரத்தில் நம்முடைய உறவினரோ நண்பர்களோ ஏதோ வருத்தத்தில் சண்டை போட்டு நம்ம தூரம் பிரிஞ்சிருக்கிறோன்னு வச்சுக்கோ. வீட்டுக்கு வந்தாங்க என்ன செய்வோம்? நம்ம அவங்கக்கிட்ட நல்லா பேசி என்ன செய்வோம்? வெறும் தண்ணி கொடுத்து அனுப்பிச்சு கொடுத்துருவோமா? சாப்பாடெல்லாம் போட்டு அனுப்பிச்சு கொடுப்போம். அது மாதிரி ஏசப்பா என்ன செய்கிறாருன்னா, இவர்களுக்கு டிஸ்ஒபீடியன்ட் டிசைபிளுக்கு, கீழ்ப்படியாத மக்களுக்கு என்ன செய்கிறார்? அவரே சமைத்து கரி நெருப்பு எரிகிறதையும் அதுமாரி மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இவரே சமைச்சு வச்சிருக்கிறார். சத்தியவேதத்தில் இது ஒரு இடத்துல மட்டும்தான் இயேசு சமைத்து வைத்திருப்பதை பார்க்கின்றோம். யாருக்காக? கீழ்ப்படியாத மக்களுக்காக கூட. நாம் அவர் விட்டு தூர சென்றிருந்தாலும் கூட இந்த காலை வேளையில் அப்படி வாக்குக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாலும் கூட சரியே, கர்த்தர் என்ன செய்கிறார்? இன்னும் அன்பு காட்டுகிறார். ஏனென்றால் அவர் கிருபை நிறைந்தவர், கரிசனை நிறைந்தவர். ஆகினால் the concern of Christ என்று பார்க்கின்றோம். நாம் கடைசியாக இந்த இடத்துல அருமையான ஒரு செய்தியை யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 21:15 17 வரை நாம் பார்க்கும்போது எப்படி இவர்களை ஒப்புரவாக செய்கிறார் என்று கமிட்மெண்ட், அர்ப்பணிப்பு. ஆகையினால இந்த கால வேளையில நம்மை ஏற்கனவே அழைத்தவர் நம்முடைய அழைப்பை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ரினியூ யுவர் கால்.
ரெஸ்டோர் யுவர் அக்கால். இரண்டாவதாக தேவனுடைய கரிசனை, ஏசப்பாவினுடைய கரிசனை, கன்சர்ன். அந்த கன்சர்ன் என்னவென்றால் அந்த கரிசனையை நோ இஸ் கன்சர்ன், அவருடைய மனதில் இருக்கிற எண்ணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக கமிட்மெண்ட், அர்ப்பணிப்பை எப்படியாக இயேசு கிறிஸ்து ஒரு ஒப்புரவாக வைத்து திருமறையிலே வாக்கியத்தை, செய்தியை, தேவ செய்தியை மக்களுக்கு தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற காரியத்திலே இயேசுசாமி என்ன செய்கிறார் என்றால், இந்த சீஷனை பார்த்து, பேதுருவை பார்த்து 3 முறை என்னிடத்திலே அன்பாயிருக்கிறாயா என்று கேட்கிறார். இந்த நேரத்தில் சீமோன் பேதுரு படகை இழுத்து வந்து அந்த மீன்களை எண்ணும்போது 153 வலைகள் இருந்தன. அது எதுவும் கிழியவில்லை. அந்த இடத்திலே அவர்கள் வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவரிடத்தில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. இந்த மீனையும் அப்பத்தையும் எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு கொடுக்கும்போது, அந்த பெரிய வியாழக்கிழமை ராத்திரியில இவர்கள் அந்த பிட்டு கொடுத்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நினைவு கூர்ந்தவர்களாய் கண்கள் திறக்கப்படுகிறது. அப்போது இயேசுவை காண்கின்றார்கள். இவர்தான் இயேசு என்று கண்டு கொள்கிறார்கள். இது ஏற்குரிய அநேக காரியங்களிலே அவர் தரிசனமானதிலே இது விசேஷித்த தரிசனமாக இருக்கிறது. இந்த நிலையிலே தான் அவர் போஜனம் பண்ணின பின்பு என்ன ஒரு ஒப்புதலை ஏற்படுத்துகிறார் என்றால், வரலாற்றிலே நிகழ்ச்சியிலே நடக்காத ஒரு ஒப்புதல் என்னவென்றால், பேதுருவை மறுபடியுமாக ஊழியத்திற்கு அழைத்து இவர் மூலியமாய் இவரோடு கூட இருந்த அவருடைய நண்பர்கள், சீஷர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த சுவிசேஷம் காலாகாலமாய் மக்களுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு சீஷனை அழைத்து என்ன செய்கிறார் என்றால், சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவன் என்ன செய்கிறார் என்றால், யோனாவின் குமார், அவனுடைய தகப்பனாருடைய பெயரை வச்சு கூப்பிடுறாரு. நீ தானே பலான ஒரு மகன் தானே நீ? சரி, இவைகளையும் அதிகமாய் நேசிக்கிறாய். எவைகளிலும் மீன் பிடிக்கிற தொழில், இந்த போட்டையும் இந்த நெட்டையும் இந்த கடலையும் உன்னோடு இருக்கிற நண்பர்கள் இதை காட்டிலும் அதிகமா என்ன நேசிக்கிறாயா? நேசிக்கிறாயா என்ற வார்த்தை என்பதை அவர் என்ன செய்கிறார் என்றால், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்கிறார். நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். இரண்டாம் தரம் அவன் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார். ஆனால் அவன் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்கிறான். அன்பு என்றால் இது தேவ அன்பை குறிக்கின்ற வார்த்தையாய் இருக்கிறது. என்னவென்றால் அகப்பே லவ் என்று சொல்கிறார்கள். அன்கண்டிஷனல் லவ். நாம் அவரை கேட்கவில்லை, ஆனால் தேவன் அவருடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பி கொடுத்தார். இது நாம் கேட்பதற்கு முன்பாக கிடைக்கின்ற ஒரு அன்பு அல்லது பாக்கியம் என்று சொல்லலாம். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? உம்மை நேசிக்கிறேன், அன்பு காட்டுகிறேன், நேசிக்கிறேன் என்ற ஒரு சிநேகிதனுக்கு காண்பிக்கின்ற ஒரு நேசம் இது. நான் உன்னை ரொம்ப அது மாதிரி அன்பு காட்டுறதுக்கு என்னால் முடியாது, உன்னை நேசிக்கிறேன், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நேசிக்கிறேன். அதனால ரெண்டாம் முறை அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? சரி, ரெண்டாவது முறை கேட்கிறாரு, அன்பாய். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. என்ன அர்த்தம்? இரண்டாவது முறை இன்னொரு முறை உறுதிப்படுத்துற, ஆமாவா, உண்மையாவா, திரும்பி மீன் பிடிக்க போக மாட்டேதானே? ஏன்னா உன்னை வச்சுதான் இன்னும் வரும் காலங்களிலே எல்லா மக்களுக்கும் இந்த நற்செய்தி செல்ல வேண்டாம். நீ இந்த வேலையை செய்யலாம், வேற யாரும் செய்ய முடியாது.
உன்னுடைய நண்பர்களும் நீயும் சேர்ந்து தான் பொறுப்பான இந்த வேலையை கொடுத்து நான் பரலோகத்துக்கு போக போறேன். ஆகையினால 2ஆம் முறை அவர் கேட்கிறார், சரி என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அப்ப கூட அவன் என்ன சொல்றான்னா, உம்மை நேசிக்கிறேன் என்று நீர் அறிவீர் என்று சொல்லுகின்றான். இவன் நேசிப்பதிலே இருக்கிறான். ஒரு நண்பனை நேசிப்பதை போல நான் நேசிக்கிறேன். ஆகையினாலே 3ஆம் நாள் அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகி சீமோனே, என்னை நேசிக்கிறாயா? ஒரு நண்பனாகிலும் நண்பனை மாதிரினா நேசிக்கிறியா? அதற்கு பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொல்லும்போது, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இவனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. எத்தனை முறை மறுதளித்தான்? 3 முறை இவன் மறுதளித்து ஓடியதை பார்த்த கிறிஸ்து 3 முறை என்ன செய்கிறார் என்றால், நேசிக்கிறாயா என்று கேட்டு அன்பு செலுத்துகிறாயா கேட்பதை இவன் நினைவு கூர்ந்து துக்கப்படுகின்றான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் முடிக்க இருக்கின்றேன். ஏன் இவ்வளவு அவர் நம் மீது பற்று கொண்டு இருக்கிறார், ஆசை கொண்டு இருக்கிறார்? A mad love on human being. யோவான் 3:16 நாம் பார்க்கிறோம் இல்லையா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று. அவருடைய குமாரனையும் பாராமல் நமக்கு கொடுத்து விட்டார். அவரே மனிதனாய் உலகத்திற்கு வந்து விட்டார். இவர் என்ன நினைக்கிறார் என்றால், என்னை போல நான் நேசிக்கிறேனே. சில நேரத்தில் நாம் பார்க்கல, நம்ம வீட்டுங்கள்ல, நம்முடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ரொம்ப அவங்கள நேசிப்போமோ அல்லது அன்பு காட்டுவோம், அக்கறை காட்டுவோம், அவங்க சரியாக காட்ட மாட்டாங்க. அவளுக்கு நிறைய நாள் நம்ம பார்த்துட்டு நம்ம மனசுக்கு என்ன இவங்க நம்ம இவ்வளோ செய்து கூட இவங்க நம்ம மேலே விருப்பப்பட மாட்டேன்றாங்களேன்னு சொல்லிட்டு, இவர் என்னவோ மனித குலத்திற்கு இவ்வளவு ஆசை, அவர் மீது அன்பு காட்டியதினாலே அவ்விதமான அன்பு நம்மிடத்தில் இல்லை என்றால் அவருக்கு வருத்தம். நான் முடிக்க இருக்கிறேன். என்ன அன்பு இது? எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ முடிகிறதா? எல்லா நேரத்திலும் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க முடிகிறதா? அவர் விட்டு தூர செல்லும் போது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், நம்மை மன்னித்து அவரிடத்தில் திரும்ப அழைத்து கொண்டு வருகிறாரே. என் சகோதர சகோதரிகளே, மறுபடியுமாக நம்முடைய அழைப்பை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இயேசுவின் அந்த கரிசனையை, அவருடைய விருப்பத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கால், ரினியூ யுவர் கால், கன்சர்ன், அந்த இயேசு கிறிஸ்துனுடைய கரிசனையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3ஆவதாக கமிட்மெண்ட், அர்ப்பணிப்பு. ஹோல்ட் ஆன் யுவர் கமிட்மெண்ட். இதை தொடர்ந்து நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அப்போது என்ன நடக்கிறது என்றால், நம் வாழ்க்கையில 2000 ஆண்டுகளாய் இந்த செய்தி இப்பொழுது வந்திருக்கிறதோ, உலகம் முடிவு பரியந்தம் இந்த செய்தி சென்று கொண்டே இருக்கும். ஏனென்றால் இந்த சத்திய வார்த்தைகளை பிடித்து கொண்டு இந்த உலகம் முழுதுமாய் தேவனுடைய ராஜ்யத்திலே, அவருடைய வாக்கியத்திலே நிலைத்திருக்கும்படியாய், அன்பிலே நிலைத்திருக்கும்படியாக எப்படியாக நடந்ததோ அதை போலவே நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய திருச்சபையில் எப்படி தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லும்போது நாம் மக்களிடத்திலே அன்பா இருக்க வேண்டும், பொறுமையா இருக்க வேண்டும், ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். இந்த காலை வேளையில கூட நம்முடைய அழைப்பை புதுப்பித்துக் கொள்வோம். தேவனுடைய கரிசனையை அறிந்து கொள்வோம். அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளை ஜீவிக்க மறுபடியுமாக நம்மை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான செய்திக்காக நன்றி சுவாமி. தகப்பனே, நீர் அழைத்திருக்கிறீர், மறுபடியுமாக அதை புதுப்பித்துக் கொள்ள இந்த கால வேளையிலே உணர்த்திருக்கிறீர். உம்முடைய கரிசனையை பார்க்கிறோம் சுவாமி. அதை நாங்கள் அறிந்து கொண்டு அதற்கென்று ஜீவிக்க கிருபை தாருங்கள். விசேஷமாக தகப்பனே, எங்களுக்கு பொறுப்பாக கொடுத்திருக்கிற குடும்பத்திற்காக நன்றி. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற
எங்களுடைய கணவர் அல்லது மனைவி அல்லது பிள்ளைகள், எங்கள் உறவினர்களை சுவாமி மறுபடியுமாக இயேசுவினிடத்தில் அழைத்து வர, அவர்களுக்கு சாட்சியாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்க இந்த காலவேளையிலே அழைத்திருக்கிறீர் சுவாமி. இந்த வார்த்தை எங்கள் உள்ளத்தை தொடரட்டும். தொடர்ந்து உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாருங்கள். உம்மிடத்தில் முழுமையாய் ஒப்பு கொடுத்து அனுபு செல்ற கர்த்தர் உதவி தாருங்கள். துதிகான மகிமை உமக்கு ஏறெடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். பக்கம் 88. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கனிமலையத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்து காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு கீழே சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசலில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு திரும்ப வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். அமர்வோம். திருச்சபையின் அறிவிப்புகள். ஏப்ரல் மாதத்தில் 2 வாரமாக டைம் எடுத்துக்கொண்டார் நம்முடைய ஐயா சார்லஸ் ஐயா அவர்கள். நான் என் மகளிடம் போய் பார்த்துவிட்டு வர வேண்டும். 2 வாரம் மட்டும், நான் 2 வாரம் கடந்த உடனே வந்து விடுவேன் என்று சொன்னார். ஃபாரினுக்கெல்லாம் போனால் ஜல்தி வர முடியாது, இருந்தாலும் 2 வாரம் மட்டும் அவர் எடுத்துக்கொண்டார். எடுத்து கடந்த முதலாம் தேதி அன்று நம்முடைய ராஜசிங் ஐயாவோடு பகிர்ந்து கொண்டார். இந்த சபையை அபிஷேகம் செய்ய, இந்த பெஞ்சுகளை அபிஷேகம் செய்ய அவரும் கலந்து கொண்டார். அதற்காகவும் மறுபடியுமாக இந்த முதல் வாரத்தை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளையும் அவர் ஆசீர்வதித்து நல்ல வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அதுக்காக அவருக்கு நன்றியும் சபையின் சார்பாகவும் கமிட்டியின் சார்பாகவும் வாலிபின் தாய்மார்களின் சார்பாகவும் அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும். கடந்த நாட்களிலே கர்த்தர் நம்மளை அற்புதமாக நடத்தி கொண்டு வந்தார். ஐரம்மா சுபகீர்த்தனம்மா நம் மத்தியிலே இருக்கும் பொழுது அவர்கள் தூரம் இருந்தாலும் நம் மத்தியிலே வந்து நமக்கு ஊழியம் செய்து விட்டு போனார்கள். அவர்களுக்காகவும் இன்றைய தினம் பரிபூர்ணமாக நன்றியை செலுத்துகின்றோம். நாம் வரப்போகிற ஆயர் ராஜசிங் ஐயா அவர்கள் நம் மத்தியிலே ஊழியம் செய்தவர். கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக அவர் தான் இருந்தார். டயசிஸ் அவரையே இந்த சபைக்கு ஏற்று போட்டிருக்கிறார். பர்னபாஸ் திருச்சபையும் இந்த சபையும் அவர் பார்க்க வேண்டும் என்பதை அவருக்கு அறிவித்திருக்கிறார்கள். கடந்த வாரத்தில் இருந்து அவர் 1ஆம் வாரம் வந்து கலந்து கொண்டார். அவரை நாங்கள் வருகை தந்து வரவேற்று அழைத்து கமிட்டி மெம்பர் சபையார் அனைவரும் வருகிற வாரத்தில் திருவிருந்து ஆராதனையாக இருக்கும். அந்த திருவிருந்து ஆராதனையில் எல்லோரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் வந்து இந்த திருவிருந்து ஆராதனையை முதலாக 2 வருடம் விட்டு மறுபடியுமாக நம் மத்தியிலே வருகிற ராஜசிங் ஐயா வருகிறார். அவர் மத்தியிலே நாம் திருவிருந்து ஆராதனை நடத்துவோம்.
இந்த சபைக்கு இந்த சபை பெஞ்சுகளை செய்திருக்கிறார்கள் கமிட்டி மெம்பர்ஸ் அனைவரும் சேர்ந்து. இவைகளிலே 6 லட்சம் ரூபாய் செலவாகிறது. சிலர் கொடுக்கிறேன் என்றவர்களும் கொடுத்தவர்களுக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக இந்த சபைக்கு இந்த பெஞ்சுகள் இன்னும் டைசிஸுக்கு நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட், ஆடிட்டர் இதெல்லாம் நடத்த போகிறது. இவைகளுக்கெல்லாம் பணம் தேவைப்படுகிறது. நாங்கள் இப்போ பேங்க்கில் காலி பணத்தை தான் காட்டியிருக்கிறோம், பணம் இல்லை. இப்பொழுது அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதுக்காகத்தான் இந்த பெஞ்சுக்கு கொடுக்க வேண்டும் என்பது உங்களுக்குள்ளே இருக்கிறவர்கள் நிச்சயமாக அந்த பெஞ்சுக்கு கொடுத்து விடுங்கள். அது கொஞ்சமாக கொடுத்தாலும் பரவாயில்லை. இன்னும் நிறைய பேர் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள், இன்னும் கொடுக்கவில்லை. தயவுசெய்து இது மனதில் வைத்து கொண்டு இந்த பெஞ்சுகளுக்காக நீங்கள் கொஞ்சம் பணங்களை கொடுத்தால் நலமாக இருக்கும். இதுக்காக நாங்கள் மற்ற இடத்தில் போய் கேட்பது சரியல்ல. நம் சபையிலே எல்லோரும் இருக்கிறார்கள், மீடியமான சம்பளம் இருக்கிறது. அதுக்காக அதுக்கு தகுந்த ஒரு காசோலையை நீங்கள் தர வேண்டும். தயவுசெய்து இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய திருச்சபையிலே தாய்மார்கள் கூட்டம் நடத்தி கொண்டு வந்தோம். சபை என்பது சபைக்குள் 4-5 பேர் உட்கார்ந்து ஜெபித்து விட்டு போனாலும் பரவாயில்லை. இந்த தாய்மார்கள் சபை என்பது சொன்னாலே போதும், யாரும் வர்றதில்லை. தாய்மார்கள் யாரும் சேருவதில்லை. அப்போ என்ன தாய்மார்கள் அந்த கூட்டத்தை கலைத்து விடலாமா? சொல்லுங்க. நீங்களே 10 பேர் இருக்கீங்க, 12 பேர் இருக்கீங்க. அந்த சபையில் இந்த 12 பேரில் ஒரு 5 பேர், 3 பேர், 4 பேர் உட்கார்ந்து ஜெபித்து விட்டு போனாலும் நலமாக இருக்கும். தயவுசெய்து நீங்களே தேர்ந்து கொள்ளுங்கள். ஒரு வீட்டில் வைப்பது உங்களுக்கு நலமாக இருந்தது. அதே போல ஒரு வீட்டிலையும் நீங்கள் அதை தேர்ந்து கொண்டு செய்ய வேண்டும். இல்லாத நாட்களிலே சபையிலே வைக்க வேண்டும். இதோ கடந்த வாரம் சொன்னோம், சபையிலே தாய்மார்கள் கூட்டம் நடத்த வேண்டும் என்று நடத்தவில்லை. அப்போ என்ன சபைக்கு என்ன மரியாதை இருக்கு? அந்த சபையை எப்படி நடத்துவது? தயவுசெய்து ஒரு இல்லத்திலும் நீங்கள் தாய்மார்கள் கூட்டத்தை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இல்லாவிட்டால் தயவுசெய்து சபையிலே முன்பாக எப்படி இருந்தீர்களோ, 4 பேர் 5 பேர் உட்கார்ந்து ஜெபித்து விட்டு போனீர்களோ அப்படி ஜெபிக்க வேண்டும். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாமே மேலுக்கு தான் பேச்சுனாக்கா, இதுக்கு தான் எனக்கு ரொம்ப வெறுப்பு உண்டாயிடுது. மேலே தான் பேசுறீங்க, ஆழத்தில் தேவனுடைய பயம் பக்தி இல்லை யாருக்கும். கர்த்தரோடு பகிர்ந்து அவருடைய வேலைகளை செய்யலாம் என்பது இல்லை. சும்மா மேலுக்கு தான் தலுக்குதான் பேசிட்டு போயிடுங்க. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு கடந்த வாரத்தின் காணிக்கை, பை காணிக்கை 1060 ரூபாய். ஏலத்தில் வந்த காணிக்கை, ஏழைகளின் காணிக்கை 760 ரூபாய். நன்றி காணிக்கை 5000 ரூபாய். அந்த வாரத்தில் மொத்தம் கிடைத்த காணிக்கை 6820 ரூபாய். வெள்ளிக்கிழமை அன்று 1ஆம் தேதி அன்று நமக்கு வந்த காணிக்கை, பை காணிக்கை 1000 ரூபாய். ரூபாய் 1060 ரூபாய். ஏழைகளின் நிதி 3800 ரூபாய் 80 ரூபாய். மாதா சந்தா காணிக்கை 800 ரூபாய். மொத்தம் கிடைத்த காணிக்கைகள் 2240 ரூபாய். 1ஆம் தேதி அன்று நமக்கு கிடைத்த காணிக்கை.
இவைகள் இரண்டும் சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி கிடைத்த காணிக்கை. இவைகள் மொத்தம் செய்து 9,060 ரூபாய். 9,060 ரூபாய் காணிக்கை கிடைக்கிறது. முன்னெல்லாம் 1000 ரூபாய் 1500 ரூபாய் தான் காணிக்கைக்கு வந்திருந்தது. மாதா சந்தா இல்லை. நான் ஜெயினேஷ் ஐயா என்ன சொல்லிட்டாரு, எல்லாம் ஏழைங்க வேண்டாம், மாதா சந்தாலாம் விட்டுடுங்க. சமுதாய பவனத்தில் இருக்கும் பொழுது அப்படி சொன்னார். இப்போ இந்த சபையை கட்டி இவ்வளோ தூரம் நம்ம முடித்து இந்த சபையை ஒரு அலங்காரமான ஒரு சபையாக நம்ம ஆக்கி, ஒரு சபையில் 2 இப்போ பர்னபாஸ் சபை போல பெரிய சபை, இது 2வது விதமாக ஒரு சபையாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. டைசிஸுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். நம்மையும் தொந்தரவு பண்ணாமல் இருக்கின்றார்கள். தயவுசெய்து அவர்களுக்காகவும் ஜெபிங்கள். நமக்காக, நம் இல்லத்துகளுக்காக ஜெபிங்கள். நான் என்று பெருமை கொள்ளாதீர்கள். தயவுசெய்து இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்ச நாட்கள் தான் இருக்க போகிறது எனக்கு. நான் என்னை கோபப்படுத்தி கொள்ளாதீர்கள். என்னை தயவுசெய்து சொல்கிறேன், உங்கள் மத்தியில் என்னை கோபப்படுத்தாதீர்கள். நான் வருகிற டிசம்பர் மாதம் மே மாதத்தில் இறங்கிடுவேன். அதுக்கு மேல் நீங்கள் தான் நடத்துவீர்கள். அது வரைக்கும் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது இறங்கிடுறேன். சரியில்லை, அந்த லாசர் அண்ணன் சரியில்லை, அவர் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுங்க. நான் இப்போ இறங்கிடுறேன். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தயவுசெய்து நான் சும்மா சொல்ல நிச்சயமாக எனக்கு மனப்பூர்ணமான மனசு விட்டு போச்சு. அதனால்தான் எனக்கு ரொம்ப இந்த அனுசன் பண்ண போதெல்லாம் எனக்கு இந்த வார்த்தைகளை பகிர்ந்துக்கல. அதனால் இந்த தினம் காணிக்கை எடுப்பவர்கள் தினேஷ், அவருடைய தாய் மேரி அவர்கள் இருவரும் சேர்ந்து காணிக்கை எடுப்பார்கள். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். காணிக்கைகளை செலுத்துங்கள். மாதா சந்தாக்களை புது கார்டாக போட்டு இருக்கிறோம். அந்த மாதா சந்தாவை நீங்கள் பரிபூர்ணமாக செலுத்துங்கள். அது நீங்கள் செய்யவில்லை என்றால் அது உங்களுக்கு உகந்ததல்ல. அதுக்கு முன்னால் என்ன சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா? எல்லா சபையிலும் 6 மாதம் கட்டலைனாக்கா அவங்களுடைய டிஸ்மஸ். ஏன்னா அங்கே பெருகி இருக்கிறாங்க ஜனங்க, இங்கே பெருகாது இருக்கிறாங்க. அதனால தான் அந்த வார்த்தையை சொல்லாது இருக்கிறோம். அதனால காங்கிரேஷன் என்ன பண்ணுது, மாத சந்தாவே கட்டுறதுல. இன்னும் நிறைய பேர் நம்ம சபைக்கு மெம்பருங்களாக இருக்கிறாங்க, தவிர வந்தது இல்லை சபைக்கு. ஒரு வீட்டில் 3 பேர் 4 பேர் மெம்பர்ஷிப்பாக இருக்கிறாங்க நம்ம சபையில். அவங்க யாரும் வந்ததே கிடையாது. ஒரு நல்ல காரியத்துக்கு கூட வர்றதில்லை அவங்க. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது பேரிட்டு சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரியும் யார் யார் வர்றதில்லை சர்ச்சைக்கு. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இவர்களெல்லாம் கொண்டு வாங்கள், அழைத்து கொண்டு வாருங்கள். உன்னுடைய பிள்ளைகளை, உன் மருமக்குமார்களை எல்லாரும் அழைத்து கொண்டு வந்து சபையிலே சேருங்கள். நம்ம சபையில் இருக்கிற ஜனங்களே வந்தால் போதும், இந்த சபை நிறைந்து இருக்கும். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தயவுசெய்து இதை பரிபூர்ணமாக உங்களிடம் மத்தியிலே சொல்லுகிறேன். இன்னும் வரப்போகிற நாட்களிலே இன்னொரு வாட்டியும் சொல்லுகிறேன். இந்த அண்ணன் சரியில்லை, லாசர் அண்ணன், இவர் வேண்டாம், நமக்கு எல்லாரும் தூக்கிடலாம் இவரை அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லாததுக்கு முன்னே கூட சொல்லுங்கள். நான் இப்போவே எழுதி கொடுத்து இந்த என் பேர மகனுக்கு அப்ளிகேஷன் எழுதுறா, அதை ரிசன் பண்ணுறேன், சைன் போட்டு கொடுத்துட்றேன். நீங்கள் நடத்திங்க. ஏன்னா உலகம் காலங்கள் மாறி போச்சு. அந்த காலத்து போல் இல்லை. இந்த லாசர் பேச்சு ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் நான் சொல்லுகிறேன், தயவுசெய்து இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய செக்ரட்டரி ஐயா அறிவித்த பிரகாரமாக என் அன்பு திருச்சபை மக்களே, ஆலயத்திற்கு நம் குடும்பமாய் நாம் வர வேண்டும். ஏனென்றால் இந்த பகுதியில்
இவ்விதமான ஒரு தென்னிந்திய திருச்சபை ஆலயம் இந்த பகுதியிலே இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு எவ்வளவு கிருபையாய் இந்த இடத்தை கொடுத்திருக்கிறார். இதை கட்டுவதற்காக எத்தனை சிரமங்கள் எடுத்தோம் என்று நாம் அனைவருக்கும் தெரியும். விசேஷமாக என்னுடைய அன்பு கமிட்டி மெம்பர் அனைவரையும் கர்த்தரின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தினந்தோறும் அயராது வேலை செய்து நாம் கட்டியது இது. என் அன்பு லாசரையா அவர்களையும், ஆண்ட்ரூ அவர்களையும், கெனடி அவர்களையும், சஞ்சீவி அவர்களையும், இன்னுமாய் பிரவீனா அவர்களையும், ஜோஷ்வா அவர்களையும் கூட கமிட்டி மெம்பர் அனைவரையும் நான் இன்னொரு முறை நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய ஊழியத்தை புதுப்பித்து கொண்டு தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காகத்தான் இந்த நாளினுடைய செய்தி கூட. தயவு செய்து இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் நம்முடைய கமிட்டி மெம்பர்களுக்காக உங்களுடைய குடும்ப ஜெபத்திலே, தனிப்பட்ட ஜெபத்திலே நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்? எப்பாவது ஜெபிக்கிறீங்களா? தேங்க்யூ, தேங்க்யூ. ஊழியம் செய்கிற, இங்கு நடத்துகிற போதகர்களை நாம் நினைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபங்களெல்லாம் தாங்கி தான் தொடர்ந்து நம்முடைய மேசியா திருச்சபை இந்த இடத்துல இருக்க முடியும். ஆகையினால நான் இப்பொழுது கூட திருமறை பாடங்கள் வாசிக்கும் போது கன்னடாவில் வாசித்தார்கள், தமிழில் வாசித்தார்கள், இங்கிலீஷில் வாசித்தார்கள், சில சமயங்களில் தெலுங்கில் வாசிக்கின்றோம். மல்டி லிங்குவிஸ்டிக் ரிலீஜியஸ் பீப்புள். அப்படி இல்லைன்னா நம் பல தரப்பட்ட மொழிகளை பேசுகிறவர்கள். இதுதான் இந்தியாவை, சும்மா வேற எதுவும் நினச்சக்கூடாது. இந்திய தேசம் இதுதான். பல தரப்பட்ட மொழிகளை பேசுகிற அல்லது கலாச்சாரத்தை பெற்றிருக்கிற மக்கள் தான் நாம். ஆனால் அனைவரும் இயேசுவின் ராஜ்யத்திற்காக வேலை செய்ய வேண்டும். அதற்கென்று நம்ம அழைத்திருக்கிறார். கமிட்டி மெம்பர்களுக்கு அனைவருக்காக ஜெபிங்கள். லாசருக்காக ஜெபிங்கள். அவருக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் அதில் கூட நம்ம மத்தியில் ஊழியம் செய்கிறார். எனக்கு அதிக சந்தோஷம். தொடர்ந்து நம் ஊழியத்தை செய்வோம். விடுமுறை வேதாவங்க பள்ளி அழகாக நடத்தினீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சகோதரர் அண்டோனி அவர்களை, குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அதிகமாய் ஊழியங்கள் நம் திருச்சபையில் நடக்க வேண்டும். வாலிப கூட்டங்கள் நடக்க என்னுடைய கன்சர்ன் அது. என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு பெரிய ஆசை என்னவென்றால், வாலிபர்களுக்கென்று ஒரு கூட்டம் வாரத்துக்கு ஒரு முறை அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறை நடக்க வேண்டும். ஐயா அவர்கள் சொன்ன பிரகாரமாய் பெண்களுடைய ஐக்கிய சங்கம் தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு முறை இங்கு கண்டிப்பாக நடக்கும். அதுதான் இத்தனை பெரிய ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. நோக்கம் என்ன? கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் திறந்துட்டு ஒரு 2 hour இருந்துட்டு போறதில்லை. இவ்வளோ பெரிய பில்டிங்கு. த அவைலபிள் ரிசோர்ஸஸ் ஷுட் பி யூட்டிலைஸ்ட், இல்லைங்களா? இந்த பகுதியில் நமக்கு விதமான ஒரு வாய்ப்பு இல்லைங்க. ஆனால் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இந்த பெஞ்செல்லாம் பார்த்துட்டு எனக்கு காலையில் உண்மையாக சொல்கிறேன், பெரிய ஆலயங்களில் கூட இது மாதிரி அழகான பெஞ்சஸ் இல்லை சில இடத்துங்களில். அது என்னவோ நம் மீது ஒரு பெரிய அக்கறையும் ஒரு அன்பும் காட்டுகிற கர்த்தருக்கு வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அழைத்து வரலாங்க. இது என்னுடைய ரிக்வஸ்ட். இது தப்பாக யாரும் நினச்சிக்கிறது வேணாம். வீட்டில் யாரும் விடுறது வேணாம். வேறு ஆலயத்துக்கு போகிறதையும் விடுறது வேணாம். இவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டிட்டோம். தயவுசெய்து நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தார் அனைவரையும் உறவினர்களையும் நம்ம அழைத்து வரலாம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருந்தோம். கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பை புதுப்பித்து கொண்டு அவருக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஏதாவது பேசணுமா? பேச ஒரு ரிக்வெஸ்ட். இங்கே பாட் புக்குங்க ஜப புக்குங்கெல்லாம் வச்சுருக்கிறோம். பாட் புக், ஜப புக்கெல்லாம் பெஞ்சில் வச்சுருக்கிறோம். தயவுசெய்து அது யாரும் வீட்டுக்கு கொண்டு போவாதீர்கள். அதை அங்கே வைத்து விட்டு போக வேண்டும். வருகிறவர்கள் மறுபடியுமாக அடுத்த வாரம் வந்து அதே இடத்தில் உட்காந்து அந்த பாட் புக்கை, ஜப புக்கை நீங்கள் ஆராதிக்கலாம். இன்னும் இங்கிலீஷ் புக்ஸுங்கெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கிறது. இன்னும் பாடல் புக்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அது யாருக்கிட்ட நான் கேட்டு வாங்குகிறோம். வாங்கிட்டு அந்த பெஞ்சுகளில் வைக்கிறோம். பைபிள் கூட இருக்குது. எல்லோரும் தமிழ் பைபிள் தான், எல்லாம் இங்கிலீஷ் நிறைய பேர் தான் படிக்கிறீங்க. அது இங்கிலீஷ் பைபிளும் வாங்கணும். வாங்கி அந்தந்த பெஞ்சுகளில் 2 பைபிள் 1 பைபிள் இப்படி வைக்கிறோம்.
தயவுசெய்து அதுகளை யாரும் வீட்டுக்கு கொண்டு போவாதீர்கள். நிறைய முன்ன ஒரு வாட்டி அப்படி தான் எல்லாமே புக்ஸுங்க போயிடுச்சு, பாட் புக்கெல்லாம் நிறைய போயிடுச்சு, திருப்பி கொண்டு வரவே இல்லை. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், எங்கெங்கே இருக்குதோ அந்த பாட் புக்குகளை அப்படியே வைத்து விட்டு போங்க தயவுசெய்து. ஓகே, நாம் எழுந்து நின்று நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். விதமாக 303ஆம் கீர்த்தனையை நாம் பாடுவோம். என்னாலும் மேத்துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலும் மேத்துதிப்பாய் என்ற பாடலை நாம் பாடும்போது எழுந்து நின்று கர்த்தருக்கென்று நம்முடைய காணிக்கைகளை கொடுப்போம். என்னாலும்
ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, துதிக்கு பாத்திரமானவர் நீங்கள் தான் சுவாமி. இந்த கால வேளையிலே அருமையான ஒரு செய்தியை எங்களுக்கு கொடுத்தீர். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரத்திலே மறுபடியுமாக எங்களுடைய அழைப்பை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், உம்முடைய அன்பின் கரிசனையை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கென்று நீர் கொடுக்கின்ற வேலையை பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற செய்தியின் சுவாமி ஆசீர்வாதத்தை எங்கள் வாழ்க்கையிலே சுவாமி அனுபவிக்க பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீங்கள் கொடுத்த வேலையை நாங்கள் சிரமமாக செய்யாவிட்டாலும் கூட எங்களை நீர் நேசித்து உம்முடைய பிள்ளைகளாய் அழைத்தீரே, உமக்கு சோஸ்திரிக்கிறோம். மேசையா திருச்சபை இந்த பகுதியில ஒரு சாட்சியின் ஆலயமாய் அநேகர் நிரம்பி சுவாமி பரலோக ராஜ்யத்தின் மகிமையை இந்த பூமியிலே இந்த ஆலயத்திலே காண கிருபை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். விசேஷமாக எங்கள் குழந்தைகளை ஆசீர்வதியுங்கள். விடுமுறை வேதாகம பள்ளியை சுவாமி நீர் பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த விபிஎஸ்ல கூட அநேக பிள்ளைகள் உம்மை அறிந்து கொண்டார்கள், உம்மை துதிக்கிறார்கள் சுவாமி. அப்பா, உம்மை அறியாத பிள்ளைகள் அறிந்து கொண்டிருப்பதற்காக சோஸ்திரிக்கிறோம். எங்கள் வாலிப பிள்ளைகளை கர்த்தரின் சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கொடுத்த தாளந்துகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இனிமாய் அவருடைய படிப்பின் வரத்தை ஆசீர்வதியுங்கள். யாரெல்லாம் பரீட்சை எழுத போகிறார்களோ, காலேஜில் படித்து கொண்டு இருக்கிறார்களோ, கர்த்தரின் நாமத்தினாலே ஹைஸ்கூலில் படிக்கிற எங்களுடைய பிள்ளைகளை குழந்தைகளை தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் வளர்த்தியும் கிருபையும் தந்து காத்துக் கொள்ளுங்கள் சுவாமி. அப்பா, எங்கள் பெரியவர்களே குடும்பங்களை கர்த்தரின் சமூகத்திலே கொடுக்கிறோம். தகப்பனே, வியாதியா இருக்கிற எங்கள் பிள்ளைகளை சுவாமி, விசேஷமாக வாலிபர்களை அப்பா, எங்கள் வீட்டில் இருக்கிற பெற்றோர்களை கர்த்தரின் சமூகத்திலே கொடுக்கிறேன். தகப்பனே, நல்ல சுகம் பெற்று இப்படி ஆலயத்திற்கு வர கிருபை தாருங்கள். விசேஷமாக தகப்பனே, எங்களுக்காக மறுபடியுமாக கொடுக்கப்பட்ட ரெவரண்ட் ராஜா சிங் ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆரோக்கியத்தை தாருங்கள், ஊழியம் செய்ய கிருபை தாருங்கள் அப்பா. எங்களை விட்டு இவ்வளமா ஊழியம் செய்து சென்ற ரெவரண்ட் சோபா அம்மா அவர்களை கூட நினைக்கிறோம் அப்பா. இம்மட்டுமா எங்களுக்கு எல்லா காரியங்களையும் ஆவிக்குள்ளான சரீர பிரகாரமான காரியங்களிலே எங்களுக்கு வழிகாட்டியா இருந்த அப்பா உம்முடைய ஊழியக்காரர் நீர் ஆசீர்வதிங்கள், குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா. எங்களுக்கு கொடுத்த எல்லா கமிட்டி மெம்பர்களுக்காக நன்றி 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 சுவாமி அப்பா. நல்ல சுகத்தை தாருங்கள், ஞானத்தினாலே நிரப்புங்கள், ஒற்றுமையை தாருங்கள், ஆசீர்வாதம் பெருகத்தக்கதாய் இன்னுமாய் தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து தேவ வாக்கியத்திற்கு பிரகாரமாய் கீழ்ப்படிந்து உம்முடைய திருச்சபையை நடத்துகிற ஞானத்தினாலே நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சாமி. பரலோகத்தின் மன்னாவை தாருங்கள் அப்பா. தகப்பனே, எங்கள் அயலகத்தார் சுற்றுப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு இந்த திருச்சபை சாட்சியாக இருக்க வேண்டும். நாங்கள் வாழ்கின்ற வீடுகளிலே பக்கத்தாக்கத்து மக்களுக்கு இயேசுவை காண்கின்ற அன்பை காட்ட வேண்டும். தகப்பனே, விதமான எங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் வீட்டை எங்கள் பிள்ளைகள் இடத்துல இன்னுமாய் வேலை கிடைக்காமல் தேடுகிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை தாருங்கள் அப்பா. திருமணம் ஆகாத எங்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்தை நீங்கள் கூட்டி தாருங்கள் அப்பா. இதே போல எங்கள் வேலை செய்கிற இடங்களிலே சுவாமியுடைய கிருபை இருக்கட்டும். எங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் பெரியவர்களுக்கு சுவாமி நீர் கிருபை காட்டி நல்ல உத்தியோகத்தை கொடுத்து சுவாமி வருவாயை உயர்த்தி செழிப்பை தர வேண்டுமாய், பற்றாக்குறை போக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, விசேஷமாக எங்களை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்லாட்சி புரிய கிருபை தாருங்கள் அப்பா. இன்னுமாய் இந்த யுத்தங்கள் நடந்து கொண்டு அங்கங்கு இருப்பதை நாங்கள் காண்கிறோம். தகப்பனே, யுத்தங்களை உலகத்திலே எல்லா பாகங்களிலும் நிறுத்த வேண்டுமாய், விசேஷமாக இந்த அப்பா மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற இந்த எல்லா யுத்தங்களையும் நீர் நிறுத்த வேண்டுமாய். யுக்ரைனிலும் ரஷ்யாவிலும் நடக்கிற அந்த யுத்தங்களை கூட நீங்கள் நிறுத்த வேண்டுமாய். எந்த ஒரு இடத்திலும் சாமி எந்த ஒரு சண்டையோ மனித சேதமோ அல்லது சுவாமி இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாவற்றையும் சுவாமி இழந்து நிற்கிற மக்களுக்கு கிடைக்கின்ற எந்த விதமான துன்பங்களை எல்லாம் போக்கி சுவாமி தகப்பனே நல்ல ஒரு சமாதானத்தை தர வேண்டுமாய். சமாதான பிரபு நீங்கள் தான் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சாமி. தகப்பனே,
உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு அனைவருக்காக நீர் மரித்தீரே, அதற்காக நன்றி அப்பா. மரித்ததின் நோக்கம் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்தி சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நீர் படைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ள உம்மிடத்தில் ஒப்புரவாகி சமாதானமாய் இருக்கத்தானே நீர் படைத்தீர் சுவாமி. அதை நிறைவேற்றி கொள்ளுங்கள். தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தொழுகைக்காக நன்றி செலுத்துகிறோம். குற்றங்கள் குறைகள் இருந்தால் மன்னித்து போடுங்கள் சுவாமி. எங்கள் துதிகள் பரலோகத்தை எட்டியட்டும் அப்பா. இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரையும் ஆசீர்வதியுங்கள். இந்த இடத்துல போகும்போது சமாதானத்தோடு போகத்தக்கதாய் கிருபை தாருங்கள். இந்த வார்த்தை இருதயத்திலே சுவாமி முத்தரித்து அப்பா அது பலன்களை கொடுக்க கிருபை தாருங்கள். துதிக்கான மகிமையை உமக்கே எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இப்படி நாமும் பரிசுத்தப்படுவதாக, இப்படி ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்தம் பரவலில் செய்யறது போல உலகத்தில் செய்யப்படட்டும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியுங்கள். எங்கள் சோதனைக்குள் பிரவேசிப்ப தீமை ரட்சித்துக் கொள்ளுங்கள். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் மகிழ்களே, ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எழுந்து நிற்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் சமாதானம் வழிநடத்துதல் நம்மோடு கூட, நம்முடைய குடும்பத்தோடும் கூட, நம்முடைய திருச்செங்கா மக்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலமாய் இருப்பதாக. ஆமென். நாங்கள் கேட்ட செய்தி சுவாமி எங்கள் உள்ளத்திற்கும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாய் மாற்றிக்கொள்ளுங்கள். உம்மை நேசிக்க முழுமையாக ஒப்பு கொடுக்க தகப்பனே நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். உன்னதமான உடைய வேலையை செய்ய கர்த்தர் மறுபடியும் எங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறேன். தகப்பனே, எங்கள் வீட்டிலே சமாதானமும், எங்கள் குடும்பங்களிலே சமாதானமும், எங்கள் திருச்சபையிலே சமாதானமும் அப்பா சமாதான பிரபு நிலைத்திருக்க வேண்டுமாய் செபிக்கிறேன்.
துதிக்கான மகிமையை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை சோஸ்திரி, ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல பாரம் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென்.